நமக்குள் ஏற்பட்ட அந்த பின்மாற்றம், இந்த வாரம் போலனா என்ன, இந்த சுத்திகரிப்பு ஆராதனைக்கு போலனா என்ன, இரவு ஜெபத்துக்கு போலனா என்ன, தசம பாகத்தை கொடுக்கலனா என்ன, நம்ம என்ன செத்தா போயிடுவோம், எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, இந்த ஒரு வாரம் போலனா என்ன, குடும்பமா ஆராதனைக்கு போலனா என்ன, வாலிபர் கூட்டத்துக்கு போலனா என்ன என்கிற அந்த நிர்விசாரம் கூடி 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 நம்மளை அறியாமலே நம்மளை விட்டு சில நன்மை போயிட்டே இருக்கு. தேவையில்லாதது சேர சேர தேவையானது வெளியில போகுது. தேவையில்லாத ஜெப குறைவு சேர சேர நமக்கு தேவையான வருமானம் குறைஞ்சு போகுது, நமக்கு தேவையான ஆரோக்கியம் குறைஞ்சு போகுது. இப்போ என்னன்னா தேவையில்லாதெல்லாம் வந்து விழுது. அப்போ தேவையானது என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஒரு டைம்ல முழுக்குமே தேவையில்லாத உட்கார்ந்துரும். அப்போ ஆண்டவர் நம்மளை யார் கையில கொடுத்துருவாரு? நம்ம நினைச்சு இது நடக்கல, நம்ம நிர்விசாரத்தால இது நடந்துச்சு. யாருமே நம்ம ஆண்டவரை விட்டுட்டு பிசாசிட்டு போகணும்னு நினைக்கிறதே இல்லை, யாரும் அப்படி ஆசைப்படுறது இல்லை. ஆனால் நம்முடைய ஜெப குறைவு அவன் பக்கத்துல நம்மளை தள்ளுது. வேதத்தை வாசிக்கிற குறைவு அவன் பக்கத்துல நம்மளை தள்ளுது.